நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 24/11/2024 கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நவமி திதி இரவு 10:20 வரை, பின்பு தேய்பிறை தசமி. பூர நட்சத்திரம் இரவு 10:16 வரை, பின்பு உத்திர நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 10:16 வரை, பின்பு அமிர்த யோகம். சுப முயற்சிகளையும் தூர பயணங்களையும் தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன் 9இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் விலகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து மன அமைதி ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக வீண் செலவுகளை குறைக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சந்திரன் 6இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 5இல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். சிலரால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைவதால் எதிலும் மன அமைதி ஏற்படும். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால்
ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் திருமணம் சார்ந்த சுப முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் ஒரு சில நல்ல செய்திகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பதன் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 சூரியன் புதன் 4 சுக்கிரன் சஞ்சரிப்பது ஏற்ற மிகுந்த பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிந்தித்து செயல்பட்டால்தான் வீண் செலவுகளை சமாளிக்க முடியும். ஒரு சிலருக்கு தூர பயணங்களும் அதன் மூலமாக சுப செலவுகளும் ஏற்படலாம். இன்றைய நாளில் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாளில் மேன்மை மிகுந்த பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. செவ்வாய் 10 இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10 சந்திரன் 11 கேது சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். ஜென்ம ராசியில் புதன் 2 சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு செயல்படுவது மிகவும் நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பல்வேறு மாற்றங்களையும் அதன் மூலமாக முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலையாட்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் 3 சனி சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் 9 சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் 8 சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். தற்போது கிடைப்பதை பயன்படுத்தி கொண்டால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் புதிய முயற்சிகளையும் தற்போது தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய் 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது ஒரு வளமான பலனை தரும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.